மதுரையில் நெடுஞ்சாலைகளில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட லுங்கி பாய்ஸ் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குத்துப்பாடல்களை போட்டு பைக்கில் கெத்து காட்டிய இளைஞர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? லுங்கி டான்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்பீர்கள். லுங்கி பைக் சாகசம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? லுங்கி அணிந்திருப்பதன் நோக்கத்தை சிதைக்கும் வண்ணமாக பைக் ஓட்டும் போதே எதிர்காற்றில் இவர்கள் செய்யும் அட்டகாசம் நெடுஞ்சாலையை கடும் சோதனைக்கிடமாக மாற்றியுள்ளது. இவர்கள் சாகசமாக நினைத்துக் கொண்டு செய்யும் அட்ராசிட்டிகள் தான் தற்போது வழக்கில் சிக்கவும் வழிகாட்டியுள்ளது. கேட்ட பயசாரி இவன் என குத்து பாடல்களை போட்டு தௌலத்தாக கெத்து காட்டி வந்த குட்டி டிடிஎஃப்களின் உதார் சீன்களுக்கு போலீஸ்கார் என் கார்டு போட்டது எப்படி? மதுரை மாநகர் தெப்பக்குளம் முதல் ஐராவதநல்லூர் வரை உள்ள வைகை தென்கரையோர சாலை பகுதியில் இளைஞர்களின் பைக் சாகச அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பைக்கில் வேகமாக சென்று வீலிங் செய்து அதை வீடியோ எடுத்து குத்து பாடல்களை இணைத்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு ஏரியாவுக்குள் கெத்து காட்டுவதுதான் இவர்களது வாடிக்கை. அப்படி சில லுங்கி பாய்ஸின் பைக் சாகச வீடியோக்கள் தான் போலீசாருக்கு வாங்க வாங்க வந்து எங்களை கைது செய்யுங்க என சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பு அளித்துள்ளது. வாகனத்தை முன்னே ஓடவிட்டு பின்னால் திரும்பி கேமராவுக்கு ஆர்டின் காட்டிய இளைஞர். வீட்டிலெல்லாம் வேட்டி கட்ட மாட்டேன், வண்டியில் போகும்போதுதான் வேட்டி கட்டி மாஸ்க் காட்டுவேன் என அடம்பிடிக்கும் இளைஞர். இருவரை கைது செய்த போலீசார் 10 ஆண்டுகளுக்கு லைசன்ஸை ரத்து செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். பிடிபட்டவர்கள் தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த நாகவிஜய் மற்றும் மேல அனுப்பாண்டி பகுதியைச் சேர்ந்த முனியசாமி என்பது தெரிய வந்துள்ளது. நெடுஞ்சாலையில் நான்சென்ஸ் வேலைகளை செய்து லைசன்ஸை இழந்த லுங்கி பாய்ஸுக்கு போலீசார் கடும் எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர்.